அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 6th பாலிட்டியில் தேசிய சின்னங்கள் லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த லெசனில் நிறையா தகவல்கள், சின்ன சின்ன தகவல் இருக்குது. எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான இன்ஃபர்மேஷன் தான், ஆனால் முக்கியமான இன்ஃபர்மேஷனும் கூட. பாருங்கள், நம்ம பார்க்கலாம். முன்னாடி கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் அது நமக்கு தேவைப்படாது. முக்கியமான ஃபேக்டை மட்டும் நம்ம எடுத்து பார்க்கலாம். பெருசாக கான்செப்ட் வைஸால் இதில் எதுவும் இருக்காது. பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலையில் எங்கே இருக்குங்க? விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் இருக்குது. இந்த ஒரு பாயிண்ட் இதில் ரொம்ப முக்கியமானது. நமக்கு தெரியும் மயில் அப்படிங்கிறது நம்மளுடைய தேசிய பறவை. பாருங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம். நம்மளுடைய தேசிய நதி எதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை தான். அப்போ கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் அப்படின்னு பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். இதெல்லாம் நம்ம தமிழில் படிச்சிருப்போம். இருந்தாலும் இது ஃபேக்டெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறங்காட்டி இங்கே நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்க, நம்மளுடைய கங்கை நதி இருக்குது பார்த்தீங்களா? இந்தியாவிலேயே மிக நீளமான நதி அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்னா கங்கை நதி தான் சொல்லுவோம். அதனுடைய கங்கை நதி பாயக்கூடிய தொலைவு பார்த்தீங்கன்னா 2525 கிலோமீட்டர். 2525 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாயும் இந்தியாவின் நீளமான நதியும் இதுதான். அப்போ இது நீங்கள் இந்த எவ்வளோ கிலோமீட்டர் பாயுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதுலேயே இன்னொரு ஃபேக்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மபுத்திரா நம்மளுடைய இந்தியாவில் தான் பாயுது. அதனுடைய கிலோமீட்டர் எவ்வளோ கிலோமீட்டர் பாயுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2900 கிலோமீட்டர் நீளமுடையது பிரம்மபுத்திரா. இப்போ பாருங்கள், கங்கை 2525 கிலோமீட்டர் தான். இதை கூட கம்பேர் பண்ணும் பொழுது பிரம்மபுத்திரா தான் நீளமான நதியாக தெரியுது. ஆனால் நம்ம ஏன் இந்தியாவின் நீளமான நதின்னு கங்கையை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மபுத்திராவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பாயக்கூடிய நீளம் கம்மி தான். இப்போ 2900 கிலோமீட்டரில் பிரம்மபுத்திரா இந்தியாவில் பாயக்கூடிய கிலோமீட்டர் எவ்வளோன்னா 916 கிலோமீட்டர் தான். அப்போ வேறு எங்கெங்கே பாயுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷு, அதுக்கப்புறம் சைனாவில் இருக்கக்கூடிய திபெத் பகுதியில், பங்களாதேஷில், இந்தியாவில், இந்த 3 கண்ட்ரியில் பிரம்மபுத்திரா பாயுது. அப்போது இந்தியாவில் பாயக்கூடிய தொலைவு இது கம்மி. அதனால தான் 2900 கிலோமீட்டர் பிரம்மபுத்திராவாக இருந்தாலுமே நம்ம அதை இந்தியாவின் மிக நீளமான நதின்னு சொல்கிறதில்ல. பாருங்கள், பிரம்மபுத்திரா 2900 கிலோமீட்டர் நீளமுடையது என்றாலும் அது இந்தியாவில் பாயும் தொலைவு குறைவு தான். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி ஜாகிரஃபியில் ரிவர்ஸ் வரும் பொழுது நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கணும். அதில் கொடுத்துருக்கிற எல்லா 10th ஃபஸ்ட் லெசனில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? அதில் கொடுத்துருக்கிற எல்லா லெசன்ஸையுமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. பாருங்கள், அடுத்தது கொல்கத்தாவில் ஔரா பகுதியில் இந்திய தாவரவியல் பூங்கா இருக்குது. இது ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. கொல்கத்தாவில் ஔரா பகுதியில் இந்திய தாவரவியல் பூங்கா இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிங் கோப்ராவை பற்றி கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய தேசிய ஊர்வன அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா கிங் கோப்ராவை தான் நம்மளுடைய தேசிய ஊர்வன, நேஷ்னல் ரெப்டைல் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை பார்த்திங்கன்னா கிங் கோப்ரா தான். அதே போல் ரொம்ப சாதாரணமாக 18 அடி நீளம் வளரும். நஞ்சு கொண்ட பாம்புகளில் உலகிலேயே நீளமானது இது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தகவல்கள், சின்ன சின்ன தகவல் கொடுத்துருக்காங்க. இது லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. 18 அடி நீளம் வளரும், நஞ்சு கொண்ட பாம்புகளில் உலகிலேயே நீளமானது, அது பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே, அடுத்தது இந்த பாக்ஸ் முக்கியமானது. பாருங்கள், நம்மளுடைய தேசிய சின்னங்கள்லாம் என்னென்னு கொடுத்துட்டு அந்த தேசிய சின்னங்கள் எப்பப்போ அங்கீகரிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப 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 முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? நம்மளுடைய தேசிய மரம் என்னதுங்க? ஆலமரம். அது எப்போ அங்கீகரிக்கப்பட்டதுன்னா 1950. நம்மளுடைய தேசிய மலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாமரை. அதுவும் 1950 தான் அங்கீகரிக்கப்பட்டது. அதே மாதிரி நம்மளுடைய தேசிய பழம் என்னங்க? மாம்பழம். அதுவும் எப்போ தான் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னா 1950. அப்போ தேசிய மரம்,
தேசிய பழம், அடுத்தது தேசிய மலர். இது 3மே அங்கீகரிக்கப்பட்ட வருடம் அப்படிங்கிறது 1950 தான். ஆலமரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பெருமையின் சின்னமாகும்னு சொல்கிறோம். மருத்துவ குணம் கொண்டது. இதெல்லாம் அதனுடைய சிறப்பம்சம் வந்து லைட்டாக ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தாமரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேற்று நீரில் வளரும் அழகான மலர் அப்படின்னு சொல்கிறோம். சேற்று நீரில் வளரக்கூடிய மலர் தான் வந்து தாமரை. அடுத்தது பாருங்கள், மாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் அதில் என்னென்ன விட்டமின் இருக்குன்னு பாருங்கள். விட்டமின் ஏசிடி அதிக அளவில், விட்டமின் ஏசிடியை அதிக அளவில் கொண்டது. பெரும்பாலும் சமவெளிகளில் விளைவிக்கப்படுகிறது. சமவெளிகளில் விளைவிக்கப்படுது தெரியும். விட்டமின் என்னென்ன விட்டமின் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், மயில். மயில் வந்து நம்மளுடைய தேசிய பறவை. தேசிய பறவையாக மயில் அங்கீகரிக்கப்பட்ட வருடம் 1963. புலி வந்து தேசிய விலங்கு. தேசிய விலங்கா புலி அங்கீகரிக்கப்பட்ட வருடம் 1973. பறவை வந்து 1963ங்க. விலங்கு வந்து 1973. மயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவை தாயகமாக கொண்டது தோகையை கொண்ட பறவை மயில். தோகையை கொண்ட மயிலை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தேசிய பறவைன்னு சொல்கிறோம். இந்தியாவை தாயகமாக கொண்டது தோகையை கொண்ட பறவை வந்து மயில். தோகையை கொண்டு தான் இருக்குது மயில், அதை சொல்கிறாங்க. எப்போனா 1963. இன்னொன்று இந்தியாவை தாயகமாக கொண்டது. அடுத்தது பாருங்கள், புலி. புலி பார்த்திங்கன்னா பூனை இனத்தில், புலி வந்து என்னதுங்க, பூனை இனத்தில் மிகப்பெரியது. உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியா 70% கொண்டுள்ளது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போது இந்த மாதிரி நீங்கள் புலியை பற்றி படிக்கிறீங்க, மயிலை பற்றி படிக்கிறீங்க, ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸில் நம்மளுடைய தேசிய சின்னங்கள் தொடர்பாக ஏதாவது தகவல் வந்தது அப்படின்னா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ புலிகளுடைய கணக்கெடுப்புலாம் இது பண்ணுவாங்க. அப்போ இப்போ வந்து இந்தியாவில் எவ்வளோ புலிகள் இருக்குது, வேர்ல்டு லெவலில் எவ்வளோ புலிகள் இருக்குது, அதில் இந்தியாவில் எவ்வளோ சதவீதம் புலிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ பூனை இனத்தில் மிகப்பெரியது. உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் பாருங்கள் இந்தியாவில் 70% புலிகள் இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்மளுக்கு தேசிய நதி என்ன நமக்கு தெரியும். இந்தியாவின் மிகப்பெரிய நதி, மிக நீளமான நதின்னு நம்ம சொல்லலாம். தேசிய நதியாக கங்கையாறு எப்போ அங்கீகரிக்கப்பட்டதுன்னா 2008. இதை பொறுத்த வரைக்கும் வற்றாத ஆறு. ஏன்னா இது மழையை எதிர்பார்த்து இருக்கக்கூடியது கிடையாது. கங்கை எல்லாமே அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலைப்பகுதியிலிருந்து உருவாக்கி வரக்கூடிய ஆறு அப்படிங்கிறங்காட்டி அது வானிலிருந்து பெய்யக்கூடிய அந்த மழை எதிர்பார்த்து இருக்காதனால எப்போவுமே வற்றாமையே இருக்குது. நம்ம இதெல்லாம் நீங்கள் வந்து ஜாகிரஃபியில் படிப்பீங்கள்ல, வற்றுமாறு வற்றாத ஆறு, ஏன் வந்து வற்றாத ஆறுன்னு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தகவலாம் நம்ம படிப்போம். இது என்னென்னா மழையை நம்பி இருக்கிறது கிடையாது, மலைப்பகுதியிலிருந்து உருவாகி வர்றதுனால இது வற்றாத ஆறாக இருக்குது. வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் இவ்வாற்றங்கரையில் தோன்றி செழித்தோங்கின. அப்போ பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற தலைநகரங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த ஆற்றங்கரையில் தான் தோன்றியதுன்னு சொல்கிறாங்க. 2008 அங்கீகரிக்கப்பட்டது. யானை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேசிய பாரம்பரிய விலங்கு. தேசிய விலங்கு வந்து புலிங்க, தேசிய பாரம்பரிய விலங்கு யானை. எப்போ வந்து தேசிய பாரம்பரிய விலங்கா யானையை அங்கீகரிச்சாங்கன்னா 2010. ஆசியாவை தாயகமாக கொண்டது. இது எந்த ஆசியாவை ஃபுல்லாகவே ஆசியாவை தாயகமாக கொண்டது. தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, அடுத்தது ஆற்று ஓங்கில். ஆற்று ஓங்கில் பார்த்தீங்கன்னா தேசிய நீர்வாழ் உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய தேசிய நீர்வாழ் உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆற்று ஓங்கில். ஆற்று ஓங்கில்னா என்னதுங்க, டால்ஃபினை தான் நம்ம ஆற்று ஓங்கில்னு சொல்லுவோம். இது எப்போ வந்து அங்கீகரிக்கப்பட்டதுன்னா 2010. பாருங்க, இந்த ஆற்று ஓங்கில் பார்த்தீங்கன்னா தான் வாழக்கூடிய ஆற்றின் சூழல் அமைவின் நிலையை உணர்த்தும் விதமாக இது செயல்படுகிறது. அருகி வரும் குறைந்து வரக்கூடிய உயிரினமாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்றின் சூழல் அமைவின் நிலையை உணர்த்தும் விதமாக இது வந்து செயல்பட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது பார்த்துக்கோங்க. ஆற்று ஓங்கில் வந்து 2010 அங்கீகரிக்கப்பட்டது. அடுத்தது பாருங்கள், பாக்டீரியாவெலாம் கூட தேசிய பாக்டீரியாவெல்லாம் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. பாருங்கள் என்ன பாக்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டோபேசிலஸ். எப்போ அங்கீகரிச்சாங்கன்னா 2012. லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா. இது என்னன்னா ஒரு தோழமை பாக்டீரியா. ஏன்னு சொல்லுவோம்னா நம்மளுடைய பாலை வந்து தயிராக்குறதுல ஹெல்ப் பண்ணுறது இந்த பாக்டீரியா தான். அப்போ இது ஒரு தோழமை பாக்டீரியா. இது லாக்டிக் மற்றும் பாக்டீரியாக்களின் குழுவில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்தது பாருங்க, கிங் கோப்ரா ராஜநாகம். இதனுடைய அறிவியல் பெயர் ரொம்ப முக்கியங்க, ஹோஃபிஃபாக்ஸ் ஹானா.
ஹோஃபிஃபாக்ஸ் கானா உலகின் விஷத்தன்மை கொண்ட மிக நீளமான பாம்பு. இவை இந்தியாவின் மலைக்காடுகள் மற்றும் சமவெளிகளில் இது வாழுது. அப்போ ஹோஃபிஃபாக்ஸ் கானா அப்படிங்கிறதான் ராஜநாகத்துடைய என்னதுங்க அறிவியல் பெயர். அடுத்தது மாம்பழம் நம்ம பார்த்துட்டோம் 1950. அப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபஸ்ட்டு 1950 தேசிய மரமாக ஆலமரமாகவும் தேசிய மலராக தாமரையாகவும் தேசிய பழமாக மாம்பழம் என்னதுங்க 1950 அங்கீகரிக்கப்பட்டது. அடுத்தது தேசிய பறவையாக மயில் 1963 அங்கீகரிக்கப்பட்டது. மயில் பொறுத்த வரைக்கும் இந்தியாவை தாயகமாக கொண்டது. அடுத்தது தேசிய விலங்காக 1973 புலி அங்கீகரிக்கப்பட்டது. யானை பொறுத்த வரைக்கும் தேசிய பாரம்பரிய விலங்காக 2010 அங்கீகரிக்கப்பட்டது. தேசிய நதி கங்கை ஆறு, இது வற்றாதாறு. அடுத்தது தேசிய நீர்வாழ் உயிரினமாக ஆற்று ஓங்கில் அதாவது டால்ஃபின் 2010 அங்கீகரிக்கப்பட்டது. தேசிய பாக்டீரியாவாக லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா 2012 அங்கீகரிக்கப்பட்டது. ராஜநாகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதனுடைய அறிவியல் பெயர் ஹோஃபிஃபாக்ஸ் கானா. அதனுடைய வருடம் அப்படிங்கிறது தெளிவாக வரையறுக்கலைங்க. நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா கூட அதனுடைய வருடம் தெளிவாக கொடுக்கல. அது இன்னுமே அஃபிஷியலாக இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் கூகுளில் வருது. அடுத்தது பாருங்க. அடுத்தது பிற தேசிய, அதுக்கு முன்னாடி தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள் இருக்கு பாருங்க. மாநில விலங்கு, தமிழ்நாட்டுடைய மாநில விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா வரையாடு. நீலகிரி வரையாடுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த வரையாடு. தேசிய மாநில விலங்கு, தமிழ்நாட்டுடைய மாநில விலங்கு பார்த்திங்கன்னா வரையாடு. பறவை மரகத புறா. பறவை, மாநில பறவை, தமிழ்நாட்டுடைய மாநில பறவை மரகத புறா. தமிழ்நாட்டுடைய மாநில மலர் செங்காந்தல் மலர். தமிழ்நாட்டுடைய மாநில மலர் செங்காந்தல் மலர். தமிழ்நாட்டுடைய மாநில மரம் பனை மரம். அப்போ விலங்கு வரையாடு, பறவை மரகத புறா, மலர் செங்காந்தல் மலர், மரம் பனை மரம். அடுத்தது பாருங்க, பிற தேசிய சின்னங்களில் என்னென்ன இருக்குது. அப்போ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒன்றொன்றையும் பார்ப்போம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான தகவல் தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு தேசிய கொடி. நமது தேசிய கொடியில் பார்த்திங்கன்னா 3 வண்ணங்களும் சம அளவில் கிடைமட்டமாக இருக்குது. இப்படி நம்மளுடைய தேசிய கொடி பார்த்திங்கன்னா கிடைமட்டமாக தானே இருக்குது. 3 வண்ணங்கள், 3 வண்ணங்களில் சம அளவில் இருக்குது. அது எப்படி இருக்குது? கிடைமட்டமாக இருக்குது. ஹரிசாண்டலாக கிடைமட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கு. மேல் பகுதியில் இருக்கக்கூடிய காவி நிறம் எதை குறிக்குது? நமக்கு இதெல்லாம் கேள்வியே கேட்பாங்க. ஒவ்வொரு நிறமும் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மேலே இருக்கக்கூடிய அந்த காவி நிறம் பார்த்திங்கன்னா வீரத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது. அடுத்தது கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய பச்சை நிறம் செழுமையையும் வளத்தையும் குறிக்கிறது. இடையில் இருக்கக்கூடிய வெள்ளை நிறம் நேர்மை, அமைதி, தூய்மையை குறிக்கிறது. நேர்மை, எப்போவுமே வெள்ளை அப்படின்னாவே நம்ம தூய்மைன்னு நம்ம சொல்லுவோம், இன்னொன்று அமைதின்னு சொல்லுவோம். அப்போ வெள்ளை நிறம் அப்படிங்கிறது நேர்மை, அமைதி, தூய்மை 3 குறிக்குதுன்னு சொல்லலாம். அப்போ காவி நிறம் வீரத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது. பச்சை நிறம் பார்த்தீங்க அப்படின்னா செழுமையையும் வளத்தையும் குறிக்கிறது. இடையில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிறம் பார்த்தீங்கன்னா நேர்மை, அமைதி, தூய்மையை குறிக்கிறது. அதே மாதிரி நடுவில் கருநீல நிறத்தில் ஒரு சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா அசோக சக்கரா அப்படின்னு சொல்லுவோம். அசோக சக்கரம். அந்த அசோக சக்கரம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறவழியையும் அமைதியையும் வலியுறுத்துகிறது. நம்ம அறவழியில் பயணிக்கணும், அதன் மூலமாக அமைதியை அடையணும் அப்படிங்கிறது தான் அந்த அசோக சக்கரம் குறிப்பிடுகிறது. பாருங்க, அப்போ அந்த அசோக சக்கரம் கருநீல நிறத்தில் இருக்குது. நடுவில் கருநீல நிறத்தில் அமைந்துள்ள அசோக சக்கரம் அறவழியையும் அமைதியையும் என்னதுங்க வலியுறுத்துதுன்னு சொல்லலாம். அடுத்தது தேசிய கொடியின் நீள அகலம் பார்த்திங்கன்னா 3:2. அப்போ தேசிய கொடியில் இது நாம் கீழே இந்த ஹரிசாண்டலாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹரிசாண்டலை நம்ம என்ன சொல்லுவோம்னா நீளம். அகலம் அப்படிங்கிறது இந்த வெர்டிக்கலாக இருக்குது பார்த்தீங்களா, அதையே அகலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ நீள அகலம் அப்படின்னா ரேஷியோ எவ்வளோன்னா 3:2. ஞாபகம் வச்சுக்கோங்க. அகல நீளம்னு கேட்டாங்கன்னா தேசிய கொடியின் அகல நீளம் எந்த விகிதத்தில் இருக்குன்னு கேட்டால் 2:3ன்னு போடணும். எப்படி கொஷின் கேட்குறாங்க? ஏன்னா ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஆர்டராக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நீளம்னா ஃபஸ்ட்டு நீளத்துடைய அந்த இதுதான் இருக்கணும் ரேஷியோ, அகலம்னா அகலத்துடைய அந்த இதுதான் இருக்கணும். அப்போ நீள அகலம்னு கேட்டாங்கன்னா 3:2, அகல நீளம்னு கேட்டாங்கன்னா 2:3 அப்படின்னு எழுதணும்.
இந்த ரேஞ்சில் இருக்குது. 3:2 அப்படிங்கிற விகிதத்தில் தேசிய கொடியுடைய நீள அகலம் இருக்குது. அதுக்கடுத்தது பாருங்கள், நடுவில் உள்ள அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டுள்ளது. நமக்கு தெரியும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த அசோக சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எத்தனை ஆரங்கள் இருக்குது? 24 ஆரங்கள் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டு. சின்ன சின்ன ஃபேக்டெல்லாம் நமக்கு லைட்டாக மறந்துருக்கலாம். அதை இப்போ என்ன பண்ணிக்கோங்கன்னா நினைவுபடுத்திக்கோங்க. அதில் அடுத்தது இந்த பாக்ஸில் தேசிய கொடியை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுவும் முக்கியமானது தான். இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார். அப்போ இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாருங்க? பிங்காலி வெங்கையா. அவர் ஆந்திராவை சேர்ந்தவர். அடுத்தது பாருங்க, விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில் நெல்லப்பட்டது. குடியாத்தம் எங்கே இருக்குன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. அப்போ விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கே நெய்யப்பட்டது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடியாத்தம். குடியாத்தம் எங்கே இருக்குது? வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. இந்த இக்கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் 15/8/1947 அன்று செங்கோட்டையில் ஏற்றினார். அப்போ இந்த தேசிய கொடியை முதலாக எப்போ ஏற்றப்பட்டதுன்னா நம்ம விடுதலை அடைந்த நாள். அப்போ ஆகஸ்ட் 15 1947 செங்கோட்டையில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன பண்ணார்னா ஏற்றினார். இக்கொடி எங்கே இருக்குன்னா இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் முதல் நெய்யப்பட்ட அந்த கொடி எப்போ ஏற்றப்பட்டதுன்னா ஆகஸ்ட் 15 1947. இப்போ அது எங்கே இருக்குன்னா புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன ஃபேக்டாக இருந்தாலுமே ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு தெரியும், இந்த தகவல் நமக்கு தெரியும், ஆனால் இருந்தாலும் ஒரு டைம் பார்த்துக்கலாம். திருப்பூர் குமரன் அவர்கள் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலையில் பிறந்தவர் ஒருத்தர். இவர் இளவயதிலிருந்தே இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டார். 1932 காந்தியடிகளை கைது செய்ததை கண்டித்து நாடெங்கிலும் போராட்டங்கள் நடைபெற்றது. அப்போ இவர் சென்னிமலையில், ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலையில் பிறந்தவர். இவர் சின்ன வயசுலேயே இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. 1932 காந்தியடிகள் அவர்களை கைது செய்வதற்காக நிறைய இடங்களில் நாடெங்கிலும் போராட்டம் நடக்குது. அப்போது காந்தியை விடுதலை செய்ய கோரி நடந்த போராட்டத்தில் திருப்பூர் குமரனும் கலந்திருந்திருப்பார். அவர் காவல்துறையினரின் கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டு உயிர் துறந்தார். அப்போ அவர் இந்த மாதிரி போராட்டத்தில் கலந்துருக்கும் போது காவல்துறையுடைய அந்த தாக்குதலால் உயிர் துறந்தார். போராட்ட களத்தில் உயிர் நீத்த போதும் மூவர்ண கொடியை கீழே விடவில்லை. அப்போ அடித்து கீழே தள்ளிட்டாங்க. அப்போ கூட அந்த கொடியை கீழே விடாமல், நம்மளுடைய தேசிய கொடியை கீழே விடாமல் கையில் அப்படியே ஏந்தியே இறந்திருப்பார். அதனால தான் இதனால் திருப்பூர் குமரன் கொடிக்காத்த குமரன் என அழைக்கப்படுகிறார். கொடியை காத்ததுனால கொடிக்காத்த குமரன். அவரது தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அவரது நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா இந்திய அரசு அவரது உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்ததுன்னு சொல்லலாம். அப்போ தேசிய கொடியை பற்றி இவ்வளோதான். அதாவது ஒவ்வொரு நிறமும் எதை குறிப்பிடுது, அதே மாதிரி அந்த சக்கரம், அசோக சக்கரம் எதை குறிப்பிடுது, அதில் எத்தனை ஆரங்கள் இருக்குது, யார் முதல்ல வடிவமைச்சா, எங்கே வடிவமைக்கப்பட்டது, யார் முதல்ல ஏற்றுனா, இப்போ அந்த கொடி எங்கே இருக்குது அப்படிங்கிற தகவல் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, அடுத்த சின்னம் பார்த்தீங்கன்னா தேசிய லட்சினை, நேஷ்னல் எம்ப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, சாரநாத் அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய லட்சணையாக ஜனவரி 26 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்மளுடைய தேசிய லட்சணையாக சாரநாத் அசோகத்தூண் இருக்குல்ல, அந்த அசோகத்தூண் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த நான்முக சிங்கம் தான் நம்மளுடைய தேசிய சின்னம். தேசிய லட்சணையாக எப்போ அங்கீகரிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 1950. அப்போ தேசிய கொடி எப்போ நம்மளுடைய இதுதான் நம்மளுடைய தேசிய கொடி அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 22 1947. இந்த பாயிண்ட்டை நீங்கள் அந்த தேசிய கொடிக்கிட்ட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூலை 22 1947 தான்
தேசிய கொடி அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுதான் நம்மளுடைய தேசிய கொடின்னு எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஜூலை 22, 1947. தேசிய லட்சணையாக நான்முக சிங்கம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஜனவரி 26, நம்ம குடியரசு நாடு ஆகும் பொழுது, நம்மளுடைய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது தேசிய லட்சணையும் ஏற்றுக்கொள்ளப்படுது. சரி, நடைமுறைக்கு வந்தபோது நம்மளுடைய அரசியலமைப்பு எப்போ நடைமுறைக்கு வந்தது? ஜனவரி 26, 1950. நடைமுறைக்கு வந்தபோது தேசிய லட்சணையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதன் அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா என்னென்னு எழுதியிருக்குன்னா சத்தியமேவ ஜெயதே என குறிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பொருள் என்னன்னா வாய்மையே வெல்லும் என்பது இதன் பொருள். நம்மளுடைய தேசிய லட்சணையில் அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா சத்தியமேவே ஜெயதே, வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கும். சத்தியமேவே ஜெயதேன்னு எழுதப்பட்டிருக்கும். அதற்கு பொருள் வாய்மையே வெல்லும். தேசிய லட்சணை பார்த்தீங்கன்னா அந்த மேல் பகுதி அடிப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவாக நம்ம பிரிக்கலாம் நம்மளுடைய தேசிய லட்சணையை. மேல் பகுதி பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. மேல் பகுதியில் பாருங்க 4 சிங்க உருவங்கள் ஒன்றுக்கு ஒன்று பின்பக்கமாக பொருந்தி இருக்குமாறு வட்ட வடிமான பீடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அப்போ இங்கே கொடுத்துருக்காங்களா, இங்கே இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ என்னது, நமக்கு எப்படி இருக்குன்னா 4 சிங்கம் உருவங்கள் ஒன்றுக்கொன்று பின்பக்கமாக பொருந்தி இருக்குமாறு வட்ட வடிவமான பீடத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. நமது லட்சணையில் 3 சிங்க உருவங்களை மட்டுமே காண இயலும். 4 சிங்கங்கள் இருக்குங்க சுற்றியும், ஆனால் நமக்கு தெரியுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சிங்கங்கள் தான். அடுத்தது பாருங்க, இந்த மேல் பகுதியில் 4 சிங்கங்கள் இருக்கும், பொருந்தி இருக்குமாறு அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். அப்போ அடிப்பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 விலங்குகள் கொடுத்துருப்பாங்கங்க. அதில் நடுவில் பார்த்தீங்கன்னா சக்கரம் கொடுத்துருப்பாங்க, தர்ம சக்கரம் சொல்லிட்டு பாருங்க. 4 விலங்குகள் அடிப்பகுதியில் என்னென்னா யானை 1, குதிரை 1, அப்புறம் பார்த்தீங்கன்னா காளை, சிங்கம். யானை, குதிரை, காளை, சிங்கம். யானை எதை குறிக்குதுன்னா ஆற்றலை குறிக்குது. குதிரை வேகத்தை குறிக்குது. காளை கடின உழைப்பை குறிக்குது. சிங்கம் கம்பீரம் ஆகிய உருவங்கள் அமைந்துள்ளன. இவ்வுருவங்களுக்கிடையே தர்ம சக்கரம் அமைந்துள்ளது. தர்ம சக்கரம் தர்மத்தின் வழி பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறத என்ன பண்ணுது, குறிப்பிடுது. பாருங்க, இந்த பிக்சரில் பாருங்க, கீழ்ப்பகுதியில் பாருங்க ஒரு தர்ம சக்கரம் இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 விலங்குகள் தனித்தனியாக கொடுத்துட்டு அதற்கு நடுவில் என்ன பண்ணியிருக்காங்க, தர்ம சக்கரத்தை கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான். என்னென்ன விலங்கு இருக்குது, அது ஒன்று எதை வலியுறுத்துது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த லட்சணை இந்திய அரசின் அலுவல் முறை கடித முகப்புகளிலும் இந்திய நாணயங்களிலும் கடவுச்சீட்டுகளிலும் இது பயன்படுத்தப்படுது. இந்த லட்சணை எல்லாத்துலேயுமே நம்ம பயன்படுத்துகிறோம். அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. அதாவது அசோகர் காலத்தில் இந்த நான்முக சிங்கம் எங்கே இருந்துச்சுன்னா சாரநாத் தூணுடைய உச்சியில் இருந்துச்சு. இப்போ எங்கே இருக்குன்னா சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுது. அப்போ தேசிய லட்சணையை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மேல் பகுதி கீழ்ப்பகுதின்னு பிரிக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே சத்தியமேவ ஜெயதே, அடிப்பகுதியில் சத்தியமேவ ஜெயத்தேன்னு எழுதியிருக்கும். மேல் பகுதியில் 4 சிங்கங்கள் இருக்கும். வட்ட வடிவமான பீடத்தில் சுற்றி அமைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். கீழ்ப்பகுதியில் 4 விலங்குகள் யானை, குதிரை, காளை, சிங்கம் அப்படின்ட்டு இருக்கும். அப்போ ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொன்றா, யானை ஆற்றலை குறிக்குது, குதிரை வேகத்தை குறிக்குது, காளை கடின உழைப்பை குறிக்குது, சிங்கம் பார்த்திங்கன்னா கம்பீரத்தை குறிக்குது. இந்த உருவங்களுக்கு இடையில் இவ்வுருவங்களுக்கு இடையே பார்த்திங்கன்னா தர்ம சக்கரம் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாருங்க, அடுத்தது தேசிய கீதம். நம்மளுடைய தேசிய கீதம் எதுங்க, நேஷ்னல் சாங் அப்படின்னு நேஷ்னல் ஆந்தம் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா ஜனகணமன. நேஷ்னல் ஆந்தம் அப்படின்னா ஜனகணமன நமது தேசிய கீதமாகும். இதுதான் நம்மளுடைய தேசிய கீதம். இது இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு ஒரு அடையாள சின்னம். ஏன்னா இது பொதுவான ஒரு கீதம், எல்லாத்துக்குமானதான ஒரு ஆந்தம் தான் நேஷ்னல் ஆந்தம் சொல்கிறோம். அப்போ இது இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு ஒரு அடையாள சின்னமாக இருக்குது. இப்பாடல் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டது. ரவீந்திரநாத் தாகூரால் எந்த மொழியில் எழுதப்பட்டது, வங்காள மொழியில். இதன் இந்தி மொழியாக்கத்தை தான் ஜனவரி 24, 1950 இந்திய அரசமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது ரவீந்திரநாத் தாகூர் வங்காள மொழியில் தான் எழுதியிருக்காரு.
நாம் வங்காள மொழியை அப்படியே எடுத்துக்கல, அதை இந்தியில் மொழியாக்கம் பண்ணி அந்த இந்திய மொழியாக்க அந்த பாடலை நாம் ஜனவரி 24, 1950 அரசியலமைப்பு நிர்ணய சபை தேசிய கீதமாக ஏற்றுக்கிட்டாங்க. எப்போ? ஜனவரி 24, 1950. அடுத்தது பாருங்க, 1911 டிசம்பர் 27ஆம் நாள் 1911 டிசம்பர் 27ஆம் நாள் கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது இப்பாடல் முதலாக பாடப்பட்டது. அப்போ இந்த ஜனகணமன பாடல் அப்படிங்கிறது எப்போ முதலாக பாடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1911 டிசம்பர் 27 நமக்கு காங்கிரஸ் மாநாடு எங்கே நடந்திருக்குன்னா கல்கத்தா. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தான் முதலாக தேசிய கீதம் இந்த பாடல் பாடப்பட்டது. நம்ம ரெகனைஸ் பண்ணது அப்படிங்கிறது ஜனவரி 24, 1950 தான். ஆனால் அது முன்னாடி பாடியிருப்பாங்கல்ல, பாடல் இருந்திருக்குல்ல. அப்போ எங்கே முதல்ல பாடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தான் 1911 பாடப்பட்டிருக்கு. பாடும்போது என்னென்னலாம் பின்பற்றணும் இந்த பாடலை பாடும் பொழுது? இக்கீதத்தை சுமார் 52 வினாடிகளில் பாட இசைக்க வேண்டும். பாடும்போது அனைவரும் எவ்வித அசைவுகளுமின்றி நேராக நிற்க வேண்டும். பொருள் புரிந்து சரியாக பாட வேண்டும். இதெல்லாம் முக்கியமான கண்டிஷன். பொருள் புரிந்து நம்ம பாடணும், அது ரொம்ப முக்கியமானது. இது என்னன்னா தேசிய கீதம். அப்போ இந்த ஜனவரி 24, 1950 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கீதம். இந்த பாடலை வங்காள மொழியில் ரவீந்திரநாத் தாகூர் எழுதினார். அதனுடைய இந்தி மொழியாக்கம் தான் தேசிய கீதமாக நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. 1911 டிசம்பர் 27 கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் இது முதலாக பாடப்பட்டது. அடுத்தது பாருங்கள், நமக்கு அதாவது நேஷ்னல் ஆந்தம்னு ஒன்று இருக்குது, தேசிய கீதம்னு ஒன்று இருக்குது, தேசிய பாடல்னு ஒன்று இருக்குது. தேசிய கீதம்னா ஜனகணமன, தேசிய பாடல் அப்படின்னா வந்தே மாதரம். வங்க எழுத்தாளர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் பாடலின் முதல் பத்தி விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்களித்தது. இதன் காரணமாக தேசிய கீதத்திற்கு இணையான தேசிய பாடல் என்று சிறப்பு இப்பாடலுக்கு அளிக்கப்படுகிறது என அரசியலமைப்பு சட்ட நிர்ணய மன்ற தலைவரும் மேனாள் குடியரசுத் தலைவருமான ராஜேந்திர பிரசாத் 1950 ஜனவரி 24ஆம் நாள் அறிவித்தார். இப்பாடல் ஆனந்த மடம் என்ற நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது. அதாவது இந்த வந்தே மாதரம் பாடல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வங்க மொழியில் வங்க எழுத்தாளர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆனந்த மடம் அப்படிங்கிற அவருடைய நாவலில் எழுதியிருப்பார். அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த வந்தே மாதரம். இந்த வந்தே மாதர பாடலுடைய முதல் பற்றி பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்களித்தது. இன்றைக்கி வந்தே மாதரம் பாடலை பற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நடப்பு நிகழ்வுகள் வரும், அதில் ரொம்ப ஆழமாக நம்ம போக தேவையில்லை. இப்போ நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க. வந்தே மாதரம் பாடலின் முதல் பத்தி விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்களித்தது. இதன் காரணமாக தேசிய கீதத்திற்கு இணையான தேசிய பாடல், விடுதலை போராட்டத்தில் இந்த வந்தே மாதரம் பாடல் முக்கிய பங்கு வகித்ததுனால தேசிய கீதத்திற்கு இணையான தேசிய பாடல் அப்படின்னு என்ன சிறப்பு இப்பாடலுக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தேசிய பாடலாக ஜனவரி 24, 1950 அங்கீகரிக்கப்பட்டது. பாருங்க, யார் அங்கீகரிச்சாங்கன்னா சட்ட நிர்ணய மன்ற தலைவர் யாருங்க? அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். அவர் தான் மேனாள் குடியரசுத் தலைவர், நம்ம சொல்கிற முன்னாள் குடியரசுத் தலைவர். அப்போ 1950 ஜனவரி 24 அங்கீகரிக்கப்பட்டது. இந்த பாடல் பார்த்திங்கன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜியோடைய ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவலிருந்து எடுக்கப்பட்டது. அப்போ தேசிய கீதம் தேசிய பாடல் ரெண்டுமே ஜனவரி 24, 1950 அங்கீகரிக்கப்பட்டது. அடுத்தது தேசிய உறுதிமொழி. நம்ம ஸ்கூலில் படிக்கும் பொழுதெல்லாம் சொல்லியிருப்போம்ல, இந்தியா எனது தாய்நாடு அப்படின்னு ஆரம்பிச்சிருப்போம். அப்போ இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் நமது தேசிய உறுதிமொழியை யார் எழுதுனாங்கன்னா பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் என்பவர் தெலுங்கில் எழுதியிருப்பார். அதை ஒவ்வொரு மாநிலமும் அவங்கவுங்க மொழியில் இது பண்ணி ஸ்கூல்ஸ்லாம் என்ன பண்ணுறது அந்த உறுதிமொழியை எடுப்பாங்க. அப்போ இந்தியா எனது தாய்நாடு அப்படிங்கிற நமது தேசிய உறுதிமொழியை, அதுக்கப்புறம் நிறைய சென்டென்ஸ் வரும், ஆனால் இங்கே லைட்டாக கொடுத்துருக்காங்க. இந்தியா எனது தாய்நாடு அப்படின்னு தொடங்கக்கூடிய உறுதிமொழியை, தேசிய உறுதிமொழியை எழுதியவர் யாருங்க? பிதிமாரி வெங்கட சுப்பாராவ். எந்த மொழியில் எழுதியிருப்பார்? தெலுங்கில் எழுதியிருப்பார்.
அடுத்தது தேசிய நுண்ணுயிரி, நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். 2012 லாக்டோபேசிலஸ் பாக்டீரியாவை தான் வந்து தேசிய நுண்ணுயிரியாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அறிவிச்சிருப்பாங்க. நாம் அன்றாடம் சாப்பிடும் தயிர் பாலிலிருந்து உருவாக பயன்படுவது லாக்டோபேசிலஸ் டெல்புருக்கி. பாருங்கள், லாக்டோபேசிலஸ் டெல்புருக்கி ஃபுல் பேர் எனும் நுண்ணுயிரி. 2012ஆம் ஆண்டில் இது தேசிய நுண்ணுயிராக அங்கீகரிக்கப்பட்டது. நுண்ணுயிராக. அப்போ லாக்டோபேசிலஸ் டெல்புருக்கி அப்படின்னு ஃபுல் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாக்டீரியா வேதிவினை புரிந்து பாலில் இருக்கும் புரதத்தை மாற்றுவதால் தயிர் கிடைக்கிறது. நம்ம முன்னாடியே பார்த்தோம், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது கூட தான். பால் தயிராக மாறுறதுல ஹெல்ப் பண்ணுறது யார் பார்த்தீங்கன்னா இந்த லாக்டோபேசிலஸ் டெல்புருக்கி அப்படிங்கிற பாக்டீரியா தான். பாலிலிருந்து புரதத்தை மாற்றுவதால் தயிர் கிடைக்கிறது. அதே மாதிரி தயிர் பார்த்திங்கன்னா நமக்கு செரிமானத்துக்கும் வயிற்று கோளாறுக்கும் குளிர்ச்சி தருவதற்காகவும் இது அறியப்பட்டது. இது தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ லாக்டோபேசிலஸ் டெல்புருக்கி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்திய நாணயம். நம்ம கரன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கரன்சி என்னதுங்க? ரூபாய். அதனுடைய சிம்பல் இதுதான். இந்த சிம்பல் தான். இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் ரூபாய். நம்மளுடைய அஃபிஷியலான அந்த கரன்சி என்னதுங்க? ரூபாய்ன்னு தான் நம்ம சொல்லுவோம். இது எப்படி வந்து ஆரம்பமாச்சுன்னா 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி, எல்லாத்துக்குமே தெரியும், ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்துக்கு ரூபியா என்று பெயர். 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி வந்து வெள்ளி நாணயத்தை வெளியிடுறாரு. முன்னாடியில் வெள்ளி தங்க நாணயம் அப்படித்தானே அந்த கரன்சி அப்படிங்கிறது அப்படி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் நம்மளுடைய பணப்புழக்கம் அப்படிங்கிறது வெள்ளி நாணயம் தங்க நாணயம் அப்படிங்கிற மாதிரி தான் நாணயங்களை வெளியிட்டாங்க. அப்போ அவர் வெளியிட்ட வெள்ளி நாணயத்துக்கு ரூபியா என்று பெயர். அதுவே இன்னைக்கு ரூபாய் என்று மருவியுள்ளது. அதுக்கப்புறம் இந்த ரூபாய் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோம்ல, அதுக்கான சின்னம் எதுங்க? இந்த இதுதான் ரூபாய்ன்னு நம்ம சொல்கிறோம்ல. இந்த சின்னத்தை வடிவமைத்தவர் யார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சின்னத்தை 2010 வடிவமைத்தவர் தமிழகத்தைச் சேர்ந்த டி. உதயகுமார். அப்போ இந்தியாவுடைய நாணயம் ரூபாய் தான். நம்ம முன்னாடியெல்லாம் கூட இப்படி தான் போட்டிருந்தோம் ரூபாய் அப்படிங்கிற, இப்போவும் போட்டுட்ருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதை வடிவமைக்க முன்னாடி வரைக்கும் இது மாதிரி சிம்பிள் கிடையாது. இப்போ என்னதுங்க, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் தான் வந்து ரூபாய்க்கான ஒரு சின்னமாக இருக்குது. இதை வடிவமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த டி. உதயகுமார் அவர்கள் 2010 வடிவமைச்சார். இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மன்னர் ஷெர்ஷா சூரி தான் வெளியிட்ட வெள்ளி நாணயத்துக்கு ரூபியா அப்படிங்கிற பெயர். இதெல்லாம் சின்ன சின்ன முக்கியமான ஃபேக்ட். அந்த ரூபியா தான் இப்போ ரூபாய் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு பாருங்கள். அதிலிருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது தேசிய நாட்காட்டி, நேஷ்னல் கேலண்டர்னு சொல்கிறாங்க. பாருங்கள், பேரரசர் கனிஷ்கர் காலத்தில், பேரரசர் யாருடைய காலத்துலேங்க? கனிஷ்கர் காலத்தில் கிபி 78 சக ஆண்டு முறை, அப்போ தான் அந்த சக ஆண்டு முறை அப்படிங்கிறது, ஆண்டு முறை கணக்கீடு அப்படிங்கிறது அப்போ தான் கிபி 78 யாருடைய ஆட்சி காலம்? பேரரசர் கனிஷ்கர் ஆட்சி காலத்தில் தொடங்குது. இளவேனில் கால சம பகல் இரவு நாளான மார்ச் 22 அன்று இந்த ஆண்டு தொடங்குகிறது. அப்போ இந்த ஆண்டு எப்போ தொடங்குதுன்னா மார்ச் 22. மார்ச் 22 நமக்கு தெரியும் இளவேனில் சம பகல் பகலும் இரவும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் மார்ச் 22. இளவேனில் காலத்தில் சம பகல் இரவு நாள் நம்ம எதை சொல்லுவோம்னா மார்ச் 22. அன்னைக்கு தான் இந்த ஆண்டு வந்து தொடங்குது. லீப் ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா இது 21. லீப் ஆண்டுன்னும் பொழுது ஒரு நாள் வந்து குறையும். அதனால் மார்ச் 22ங்கிறது மார்ச் 21 மாறிடும். சக ஆண்டு முறையையே நமது தேசிய நாட்காட்டி பின்பற்றுகிறது. நம்மளுடைய தேசிய நாட்காட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சக ஆண்டு இந்த டேட்டில் தொடங்குச்சு பார்த்தீங்களா, அதன் அடிப்படையில் தான் அதைத்தான் நம்ம பின்பற்றுறோம். அடுத்தது பாருங்கள், பிரபல வான் இயற்பியாளர் மேக்நாத் ஷாகா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் 1957 மார்ச் 22 முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ தேசிய நாட்காட்டியாக இந்த முறையை ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1957 மார்ச் 22 யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில்? ஒரு நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரை. அப்போ அந்த நாட்காட்டி சீரமைப்பு குழுவுடைய தலைவராக யார் இருந்திருக்காங்க? மேக்நாத் ஷாகா. இதெல்லாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன். இந்த குழுவுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் 1957 மார்ச் 22 பாருங்கள், மார்ச் 22 தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு.
பல்வேறு வேறுபாடுகளை கொண்ட இந்திய மக்களிடையே நாட்டுப்பற்றையையும் ஒற்றுமை உணர்வையும் வளர்த்தெடுப்பதில் தேசிய சின்னங்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதெல்லாமே வந்து இது தேசிய சின்னம், தேசிய உறுதிமொழி, தேசிய நுண்ணுயிர் அப்படின்னா இது எல்லாமே பொதுவான ஒரு விஷயம். தனிப்பட்ட சின்னத்தை சொல்கிறது, தனிப்பட்டவங்களுக்காக சின்னமாக அது சொல்லப்படுறதில்ல. அப்படிங்கும் பொழுது இது நம்மளுடைய நாட்டுடைய ஒற்றுமை உணர்வை இது வளர்த்தெடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது இது எல்லாமே ரொம்ப முக்கியமானதுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேசிய முக்கியமான சின்னங்கள்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பிற சின்னங்கள் இந்த தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய பாடல், அதுக்கப்புறம் தேசிய உறுதிமொழி, தேசிய நுண்ணுயிரி, இந்திய நாணயம், அதுக்கப்புறம் தேசிய நாட்காட்டி, இது எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனாக இருந்தாலுமே ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்கள், தேசிய விடுமுறை நாட்கள் மெயினாக 3 மட்டும் கொடுத்துருப்பாங்க இங்கே. சுதந்திர நாள், குடியரசு நாள், அப்புறம் பார்த்திங்கன்னா காந்தி ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு 3 நாட்கள் இங்கே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சுதந்திர நாள். சுதந்திர நாள் எப்போங்க நம்ம கொண்டாடுறோம்? ஆகஸ்ட் 15. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்திய சுதந்திர நாள். ஆகஸ்ட் 15 1947 தான் நம்ம ஆங்கிலேயர்கள்கிட்ட இருந்து விடுதலை அடைஞ்சோம். அந்த நாளை தான் நாம் சுதந்திர தினமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான விடுதலை போராட்டத்தில் நாடு விடுதலை பெற்ற நாள் தான் இந்த ஆகஸ்ட் 15. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு உதித்த நாளாகவும் இது என்னதுங்க கருதப்படுதுன்னு சொல்கிறாங்க. நாடு விடுதலை பெற்ற நாளன்று நம்ம விடுதலை ஆகஸ்ட் 15 1947 நம்ம விடுதலை அடைஞ்சோம் பார்த்தீங்களா. அப்போ மகாகவி பாரதியாருடைய ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே அப்படின்னு பாரதியார் முன்னாடி பாடியிருப்பார். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே அப்படிங்கிற பாரதியார் பாடின அந்த பாட்டை அகில இந்திய வானொலியில் பாடிய பெருமையை பெற்றவர் மறைந்த கர்நாடகா இசை பாடகி டி.கே. பட்டம்மாள். அப்போ நாடு விடுதலை அடைந்த பொழுது மகாகவி பாரதியார் முன்னாடியே பாடிய அந்த ஆடுவோமே பல்லு பாடுவோமே அந்த பாடலை அகில இந்திய வானொலியில் யார் பாடினாங்க அப்படின்னா டி.கே. பட்டம்மாள். இவங்க யாருன்னா கர்நாடகா இசை பாடகி. இது ஒரு முக்கியமான ஃபேக்ட். சுதந்திர நாள் இன்றைக்கும் நாடெங்கும் கோலாகலமாக அனைத்து தரப்பினராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்றைக்கு நாட்டின் பிரதமர் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுவது முக்கிய நிகழ்வு. அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் எல்லா இடத்துலையுமே எல்லா தரப்பினராலும் நம்மளுடைய சுதந்திர தினம் கோலாகலமாக வருடம் வருடம் கொண்டாடப்பட்டுட்டு தான் இருக்குது. அன்னைக்கு சுதந்திர நாளின் போது டெல்லி செங்கோட்டையில் யார் கொடி ஏற்றுவாங்கன்னா நாட்டின் பிரதமர். ஏன் இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, குடியரசு நாள் அப்போது செங்கோட்டையில் கொடி ஏற்றுறது யாருன்னா குடியரசுத் தலைவர். சுதந்திர நாள் அப்போ டெல்லியில் செங்கோட்டையில் கொடி ஏற்றுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர். அப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது டி.கே. பட்டம்மாள் அவர்கள் வந்து பாரதியார் பாடின பாட்டை வந்து பாடியிருப்பாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், குடியரசு நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அன்னைக்கு தான் நம்ம குடியரசு நாடாக நாம் அறிவிக்கப்பட்டோம். 1950 ஜனவரி 26ஆம் தேதி இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. அதை கொண்டாடும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு நாள் கொண்டாடப்படுகிறது. அப்போ குடியரசுனா நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா. குடியரசுனா என்ன? ஒரு தலைவர் இருப்பார், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசின் தலைவர் இங்கே இருப்பார். அப்போ யாருங்க நமக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் யார் இருக்காங்க? குடியரசுத் தலைவர். அப்போ குடியரசு சில நாடுகளில் வந்து முடியரசு இருக்கும், அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இருக்க மாட்டாங்க, ஒரு அரசர் இருக்கலாம், அந்த மாதிரி தான் போகும். இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் இருக்காங்க. முடியாட்சி எல்லாமே இங்கே குடியரசு அப்படிங்கிற கான்செப்ட் தான் இங்கே இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதை கொண்டாடும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு நாள் கொண்டாடப்படுகிறது. இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாளே குடியரசு நாள். நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது எப்போங்க நடைமுறைக்கு வந்தது? ஜனவரி 26, 1950. ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 26 நம்மளுடைய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நடைமுறைக்கு வந்தது 1950 ஜனவரி 26. அன்றைய தினத்தை தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். 1947 நாடு விடுதலை பெற்றுவிட்டாலும் அதற்கு பிறகும் பிரிட்டன் அரசியை இந்தியாவின் கௌரவ தலைவராக இருந்து வந்தார். அதாவது நம்ம விடுதலை அடைஞ்சது 1947ங்க. ஆனால் இந்த 1950 அரசமைப்பு இயற்றியதுக்கப்புறம் எலெக்ஷன் வச்சு
1952 எலெக்ஷன் வச்சுருப்பாங்க. அப்போ இந்த காலத்தில் 1947 நம்ம விடுதலை அடைஞ்சிட்டோம். 1950 தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனே உருவாக்கியிருக்கோம். அப்போ இந்த கால வரைக்கும் 1947 1950 வரைக்கும் பாருங்கள், பிரிட்டன் அரசியே இந்தியாவின் கௌரவ தலைவராக இருந்திருக்காங்க. பிரிட்டனுடைய அரசி தான் இருந்திருக்காங்க. அப்போ அது வரைக்கும் குடியரசு நாடாக கிடையாது நம்மளுடைய நாடு. ஏன்னா குடியரசு நாடுனா ஒரு தலைவர் இருப்பாங்க, அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னோமா. அப்போ இதுக்கப்புறம் தான் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற இதே கான்செப்டே வருது உள்ள. ஓகேங்களா? அப்படிங்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் 1947 50 வரைக்கும் பிரிட்டன் அரசியே இந்தியாவுடைய கௌரவ தலைவரை, ஏன்னா நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன் எழுதணும், அதை உருவாக்கணும், நிர்வாகம் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் உருவாக்குவதற்கு இந்த காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதனால் அது வரைக்கும் ஒரு கௌரவ தலைவராக, ஃபுல் கண்ட்ரோல் நம்மளை பண்ணலை, ஆனால் என்னதுன்னா ஒரு கௌரவ தலைவராக இருந்திருக்காங்க. நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் யாருங்க? நாட்டின் முதல் குடிமகன் யாரு? குடியரசுத் தலைவர் தான். குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட பிறகு நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் தான். குடியரசு நாளில் அவர் டெல்லி கர்த்தவியாபாத்தில் கடமை பாதையில் என்ன பண்ணுவார்னா தேசிய கொடியை ஏற்றுவார். அப்போ கர்த்தவியாபாத்னா கடமை பாதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பகுதியில் தேசிய கொடியை ஏற்றுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசு நாள் அப்போ குடியரசுத் தலைவர். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இந்திய குடியரசு நாளில் 3வது நாள் வந்து என்ன டேட் வரும்? ஜனவரி 29 வரும். அன்னைக்கு பாசறைக்கு திரும்புதல் அப்படிங்கிற ஒரு விழா சிறப்பாக நடைபெறும்னு சொல்கிறாங்க. அதை பாசறைக்கு திரும்புதல் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாளில் தரைப்படை, கடற்படை, விமானப்படை இந்த 3 படையைச் சேர்ந்த இசைக்குழுவினர் என்ன பண்ணுவாங்க? நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க. குடியரசுத் தலைவர் தான் இந்நிகழ்வுடைய முதன்மை விருந்தினர். அப்போ பாசறைக்கு திரும்புதல் நிகழ்வுடைய முதன்மை விருந்தினர் யாருங்க? குடியரசுத் தலைவர் தான். இவ்விழாவின் ஒரு பகுதியாக மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 29 பாசறைக்கு திரும்புதல் அப்படிங்கிற ஒரு விழா நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது காந்தி ஜெயந்தி. பாருங்க, காந்தியோடைய பிறந்த நாள். தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் 2 தேசிய நாட்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்படுகிறது. காந்தி ஜெயந்தி அப்படிங்கிறது தேசிய நாட்களில் ஒன்றா வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. எப்போ? அக்டோபர் 2. அக்டோபர் 2 நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காந்தி ஜெயந்தி நம்ம சொல்லுவோம். காந்தியுடைய பிறந்த நாள். காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக 2007 ஐநா சபை கொண்டாடி வருகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அங்கீகரிச்சு ஐநா சபை காந்தியுடைய பிறந்த நாளான அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை நாளாக அங்கீகரித்தது. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2007 சர்வதேச அளவில் ஒரு அங்கீகாரம் அவருடைய பிறந்த நாளுக்கு. சர்வதேச அகிம்சை நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வருடம்? 2007. அதே மாதிரி பாருங்க, மகாத்மா காந்தி அவர்கள் எப்போ வந்து இறந்திருப்பார் அப்படின்னு மறைஞ்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 30 1948. அப்போ ஜனவரி 30 நாம் வந்து என்னதுங்க தேசிய தியாகிகள் தினம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். தேசிய தியாகிகள் தினம் ஜனவரி 30. அவருடைய பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா காந்தி ஜெயந்தி. அது ஒரு தேசிய நாட்களில் ஒன்றாக கருதப்படுது. ஜனவரி 30 தியாகிகள் தினமாக கொண்டாடப்படுது. அதே மாதிரி அவருடைய பிறந்த நாள் எப்போ இருந்து சர்வதேச அகிம்சை நாளாக அங்கீகரிக்கப்படுதுன்னா 2007. இதெல்லாம் சின்ன சின்ன தகவலாக இருந்தாலுமே ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்தது பாருங்கள், இதில் 1 மார்க்லாம் வந்து கண்டிப்பாக மார்க் பண்ணிடுங்க. இங்கே வந்து நம்ம பார்த்த பாயிண்ட்டே தான் இங்கே திருப்பி வந்து இந்த இதில் கொடுத்துருப்பாங்க, இந்த மீள் பார்வையில் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு இதெல்லாம் படிச்சுட்டு 1 மார்க்கை கண்டிப்பாக வந்து மார்க் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்த்துட்டே வாங்க. ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா சின்ன கிளாஸ் லெசன்ஸ்லாம் பார்க்கணுன்ட்டு கட்டாயம் கிடையாது. படிக்காமல் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா பார்க்கலாம். அதே மாதிரி டைம் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு 2-3 பேர் பார்த்தீங்கன்னா டைம் அதிகமாகுது, டைம் வேஸ்ட் ஆகுது, டைம் அதிகமாகிறதுனால வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில விஷயங்களை படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் அதிகம் எடுத்துக்க தான் செய்யும். நான் திரும்ப சொல்லிட்டேன், டைம் எடுத்துக்க தான் செய்யும். சில லெசனுக்கு இப்போ திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும்லாம் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய லெசன்ஸ் தெரியுங்களா?
எதுக்கு, அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லியிருந்தோம். அதாவது சில பேர் இல்லை, ரொம்ப ஒரு 2-3 பேர் மட்டும்தான் அப்படி சொல்லியிருந்தாங்க, மற்றபடி யாருமே அப்படி சொல்லலை. ஆனால் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், அதில் இருக்கக்கூடிய எல்லா தகவலுமே முக்கியமானதான். நம்ம ஸ்கூல் புக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம எதையுமே ஒமிட் பண்ண முடியாது. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், ஒரு பாயிண்ட்டுமே நம்ம வந்து கவனமாக படிக்க வேண்டியது இருக்குது. அதை எப்படி வேணாலும் கேட்குறாங்க, கான்செப்ட் வைஸாகவும் கேட்பாங்க, டைரக்ட் கொஷினாகவும் கேட்பாங்க. நீங்கள் அதுவும் அந்த திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் லெசன்லாம் பார்த்தீங்கன்னா 12th இருக்குது. அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தா உங்களுக்கு ஃபேக்ட் மட்டும் சொன்னால் ஒன்றுமே இல்லை, அதில் ஒன்றுமே சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய அதனுடைய சாதனைகள் என்ன, அதனால் என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுத்த என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிற்கொள்கையில் எவ்வளோ முக்கியமான இது தெரியுங்களா, அதில் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. எக்கனாமிக்ஸில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அந்த ஒரு பாக்ஸில் பல்பரிமாண வறுமை குறியீடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் பாக்ஸில் சொல்லியிருப்பாங்க, சின்ன பாக்ஸில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. அப்போது ஒரு விஷயம் அது வந்து புக்கில் இருக்கக்கூடிய தகவல் இல்லாமல் கொஞ்சம் சேர்த்து சொல்லும் பொழுது அது எடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி சும்மா அந்த வெயிட் மட்டும் சும்மா ரஃப்பாக அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக டைம் இதாச்சு. அப்புறம் அதில் கொடுத்துருக்குறது திட்டாணையம் கொடுத்துருக்காங்க, நிதி ஆயோக் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஈஸியாக பார்த்துட முடியுமா? நீங்கள் சிலபஸில் ஒரு 5-6 டாபிக் கொடுத்துருக்கிறத அந்த ஒரு லெசனில் மட்டுமே கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு டைம் எடுக்க தாங்க செய்யும். ஒரு டாபிக்னா ஈஸி 1 மணி நேரத்தில் முடியும், 1.5 மணி நேரத்தில் முடியும்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சிலபஸில் இருக்கக்கூடிய 5 டாப்பிக்கு ஒரே லெசனில் இருக்கும் பொழுது அந்த லெசன் எடுக்கும் பொழுது அவ்வளோ டைம் ஆக தானே செய்யும். அப்போ அதை வந்து தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லும் பொழுது நமக்கு இதாக இருக்குங்க. அப்படி எப்படி சொல்லலாம், அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய நேரத்தை நான் வீணடிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்படிலாம் வந்து யாருமே வந்து யாருடைய நேரத்தையும் வீணடிக்க முடியாது. படிப்புக்காக நம்ம ஒரு விஷயம் எடுத்து பண்ணும் பொழுது அதுக்கு நேரம் ஆக தான் செய்யும். படிப்புக்காக எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அது வீணாகிற நேரமே கிடையாது. அது ஒரு ரிவிஷன், திரும்ப திரும்ப நம்ம எத்தனை முறை கேட்குறோமோ, எத்தனை முறை ரிவைஸ் பண்ணுறோமோ, அப்போ தான் நம்ம மனசில் நல்லாவே பதியும். அதை மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், படிங்க. டைம் அதிகமாக இருக்குதுன்னா யோசிக்க வேண்டாம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.